அம்மா அம்மா, இத வரேம்மா. குழந்தை எல்லாத்தையும் சாப்பிட்டாலாமா? சாப்பிட்டாமா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை நாளா இந்த சந்தோஷத்தை நானே தான் மிஸ் பண்ணிருக்கேன்னு யோசிக்கும் போது என் மேலே எனக்கு கோவம் வருதுமா. யார் ஊட்டி விட்டாலும் சாப்பாடு சாப்பாடு தான். ஆனா தான் அம்மா ஊட்டி விடும் போது அந்த குழந்தை முகத்துல எத்தனை சந்தோஷம் தெரியுமா. நேத்து வரைக்கும் மத்தியான நேரத்துல வேகாத வெயில்ல கொடைய புடிச்சுக்கிட்டு கையில சாப்பாடு கூடையோட ஸ்கூல் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க அம்மாக்களெல்லாம் பார்த்து என்னமோ இவங்க மட்டும்தான் குழந்தைங்களை வளர்க்கறதா நினைப்புன்னு அவங்களெல்லாம் பார்த்தா இலக்காரமா நினைக்க தோணும். ஆனா இப்ப அப்படி இல்ல. அவங்க தான் குழந்தைங்கள கவனிச்சு வளர்க்கறாங்க. அவங்க வளர்க்கற குழந்தைங்க தான் அன்போடையும் பாசத்தோடையும் வளர்றாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு திரும்புறப்ப அந்த குழந்தை சந்தோஷமா காட்டுற டாட்டால நாம எத்தனை கஷ்டத்தை வேணாலும் சுமந்துக்கிட்டு எத்தனை தூரம் வேணாலும் நடக்கலாமா. இப்பவாது அதை உணர்ந்தியம்மா, அது போதும் எனக்கு. ஆமாம்மா, என் வாழ்க்கையில நான் நிறைய இழந்துட்டேன். இனிமே நான் எதையும் இழக்க விரும்பல. நாளையில இருந்து நானே தர்ஷினிக்கு லஞ்ச் கொண்டு போறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சந்தோஷமா இருக்கிற விஷயம் அதுக்குள்ள இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அதை கெடுக்கிறதுக்கே வந்திருக்காரு. மாப்பிள்ளை எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை வந்து விரிசல் அதிகமாயிடக்கூடாதே. நான் மௌனமா இருந்தா இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள என்ன கற்பனை பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். உங்களால நம்ப முடியலனாலும் உண்மை அதுதான். நானும் எவ்வளவு நாள் தான் சண்டை போட்டுட்டே இருக்க முடியும்? நானும் மனுஷன் தானே. நானும் தப்ப உணர்ந்து தானே ஆகணும். ஷாமலா, தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ண, எங்க அம்மாவை அனுப்பி உன்னை திட்ட வச்சேன், ரவுடிங்களை அனுப்பி மிரட்டினேன். ச்சே, நான் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யார் ஷியாமலா? என் மனைவி. உன்னை போய் எதிரியா நினைச்சு உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு உனக்கு நான் எவ்வளவோ சதி பண்ணேன். ஆனா உன் வாழ்க்கையில தான் என் வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு எனக்கே எத்தனை நாள் தெரியாம போச்சு. ஷியாமலா, நம்ம ரெண்டு பேருக்கும் மத்தியில நடக்கிற சண்டையில நம்ம குழந்தையோட வாழ்க்கை ஏன் அழியணும்? இதையே நான் உணராம இருந்துட்டேன். ஆனா ஒண்ணு ஷியாமலா, நீ என் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் இதெல்லாம் பண்ணல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே ஷியாமலா. கதவுன்னு நினைச்சு செவுத்துல முட்டிக்கிற இந்த ஹரி இப்பவும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே இந்த தப்பு எப்பயுமே நடக்காது. நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உன் வாழ்க்கையில இருந்து நான் மொத்தமா விலகி போறேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு. குழந்தைய நல்லா படிக்க வை. வரேன் ஷியாமலா, வராத்த. நிஜமாவே இவர் உன் புருஷன் தானா? இப்படியெல்லாம் இறங்கி வந்து பேசுவாரா?
அதாம்மா எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. இல்லடா இல்ல சொல்லல கையில மாட்டினா அவ்வளவுதான் ராஸ்கல் தோலை உரிச்சு எடுத்துருவேன். என்ன பண்ற? டேய் நில்லுடா நில்ல சொல்லல. டேய் நில்லுடா நில்லுடா டேய் நில்ல சொல்லல. டேய் டேய் நில்லுடா இங்க ஒண்ணு விட்டுருவோமா? டேய் நில்லுடா நில்ல சொல்லல. டேய் நில்லுடா. மவனே சேர்ந்து செஞ்சுட்டு படிப்பு காட்டுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள வந்திருப்ப உன்ன? டேய் நில்லுடா. டேய் நில்ல சொல்லல. டேய் சொல்ல நீங்க நில்லுன்றல. என்னங்க சத்தா? யார் நீங்களா? யார் நீங்க? என்னாச்சு? ஏன் பிள்ளைய துரத்துறீங்க? அம்மா புரிஞ்சு போச்சு. பிரச்சனை பக்ஷீஸ் தான். பக்ஷீஸ் எங்க போன? என்னாச்சு? இவங்களாம் ஏன் துரத்துறாங்க? ஏமா நீங்க யாரு? ஏன் இவனை துரத்துறீங்க? இவன் உங்க பையனா? ஆமா, எங்க சொந்தக்கார பையன் தான். ஏன் என்ன பண்ணா? பையனா இவன் பூதம். ஏமா அவனை பூதங்கிறீங்க? அவங்க அப்பா அம்மா மறந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக இங்க வந்து தங்கியிருக்கான். என்னையா பேசுற? இவன் பண்ண காரியத்தை துக்கமே இல்லாதவன் கூட பண்ண மாட்டான். எங்க காது குத்து வீட்டுல விசேஷத்துக்காக செஞ்சு வச்சிருந்த 75 இட்லி, ஒராண்டா உப்புமா, குருமான் எல்லா இடத்தையும் தின்று வந்து நிக்குதியா அது? ஐயோ, நான் இப்படி ஒரு பிள்ளைய பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஏன் இது மனுஷ பிறவியே இல்ல. ஏமா குழந்தை திட்டுற? உனக்கு எவ்வளவு நஷ்டமாச்சோ அந்த பணத்தை நாங்க கொடுத்துறோம். ஹோட்டல்ல போய் இட்லி தோசை வாங்கி உங்க ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க. டேய் பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிம்மா. ஐசாமா நீங்க செட்டில் பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஆனா இன்னொரு தடவை இவனை குழந்தைன்னு சொன்னீங்க, சங்கத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க வீட்டை காலி பண்ண வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய் வாடி வாங்க. எங்க? பணத்தை செட்டில் பண்ணதா? பா பா பா. ஏன் ராசா இப்படி எல்லாம் பண்ண? உனக்கு பசிச்சா என்கிட்ட சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆமா, அவங்க என்ன ஏற்பாடு பண்றது? நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல, நான் ஏற்பாடு பண்ணிப்பேன்ல. இவகிட்ட சொல்லு, ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவா. சரி சரி, நான் இப்ப சொல்றேன், எனக்கு பசிக்குது. ஏன் இப்படி ரெண்டு பேரும் அசந்து போய் நிக்கிறீங்க? இவர் தின்ன ஒரு பில்ல இன்னும் செட்டில் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள இவர் பசிக்குதான். ஐயோ எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்களேன். சாப்பாடு ஒருத்தர் செய்யறத இன்னொருத்தர் போட்டி போடுவீங்களா? இப்ப பக்ஷீஸ் பசிக்குதுங்கறா, அவனுக்கு சாப்பாடு போடுங்க. யாரு போடுற சாப்பாட்டுல அவனுக்கு பசி அடங்குதோ அவங்க தான் ஜெயிச்சவங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓஹோ, நீ அப்படி வரியா? பக்ஷீஸ் நீ என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அதை அந்த பாட்டிட்ட சொல்லு, நானே என் கையால சமைச்சு போடுறேன். வாணி இல்லங்க, ஏன் அத நான் செய்ய மாட்டேனா? பக்ஷீஸ் நீங்க என் கூட வாங்க. நீங்க என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்க கேட்காமலே நான் செஞ்சு தரேன். நீங்க சாப்பிட்டுட்டு என் அத்தை கிட்ட என்ன ஜெயிக்க வச்சு காட்டுங்க. அத்தையாவது சொத்தையாவது பாட்டி தாண்டி பியூட்டி. நீ வா. சொத்தையா பியூட்டியான்னு நான் காட்டதான் நான் போறேன். ஐயோ நிறுத்துங்க, எனக்கு பசியே போயிடுச்சு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. பெரியவர் சொல்றாரு, அதனால நான் போறேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அவளை உன்னை சட்டியில வச்சு சப்பா கரைச்சு. இதுல ஒண்ணு குறைச்சல்ல பாட்டு. ஐயா பக்ஷீஸ், எங்களால சாதிக்க முடியாத ஒரு பெரிய விஷயத்தை தனி மனிதனா நின்னு நீங்க சாதிச்சிட்டீங்கயா. நீங்க சாதிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு எது வேணாலும் என்ன கேளுங்க. நீ ஏன் தண்ட சொல்லு, நான் உன்கிட்ட கேட்கணுமா? போடா. நாம ஹரி உருவத்துல போய் பேசினதுல ஷாம்லாக்கா கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி தெரியுது. இப்ப ஹரி சார் கிட்ட ஷாம்லாக்கா உருவத்துல போய் பேசுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம்.
வாங்க மேடம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல அம்மா பாப்பாலாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா ஆபீஸ் வந்துறீங்க. சாரோட ராசி ஆயிட்டீங்களா? ஏன் உனக்கு வயிற்றுச்சலா இருக்கா? இல்ல மேடம். சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் அவர் முதல்ல வர சொல்லு. டைவர்ஸ் கன்ஃபார்ம். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல மேடம், இப்போ வர சொல்றேன். ஷாம்லா உருவெடுத்ததுல அவங்க தெனா விட்டு நமக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஹரி வந்தா கொஞ்சம் நிதானமா பேசணும். என்ன இது? ஷியாமலா இவ்வளோ பணிவா நிற்கிறா? இவ என் பொண்டாட்டி தானே? சாரிங்க, உங்களை வேலை டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது நீங்க இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தது இல்லையே. தனியாக இருக்கும்போது ஓட்டி செஞ்சு யாருக்காக சம்பாதிக்கணும்? இனிமே உங்க குடும்பத்துக்காக செய்வீங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. எதுவுமே பேச மாட்டேங்கிற. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? நான் ஒன்றும் விருந்தாளி இல்லையே. நான் யாருக்கும் பகையாளி இல்லையே. அதனால தான் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன பேச போற? நம்ம பிரிஞ்சதை பத்தியா? ஐம் சாரி. என்னை மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். நான் வரேங்க. இப்ப இவையே என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு போற. ஒன்னும் புரியலையே. ச்சே, ஒரே குழப்பமா இருக்கு. சரி, எப்படியோ ஷியாமலா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மூசா, பலமான யோசனை. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல தாத்தா, ஏற்கனவே ஆரம்பிச்ச பிரச்சனை தான். தண்டனை காலத்தை அனுபவிக்க பூலோகத்துக்கு அனுப்பப்பட்ட நாம எங்கேயும் நிம்மதி இல்லாம லீ, முகாம்போ, ப்ரொஃபசர் எக்ஸ்ன்னு இப்படி எல்லா எதிரிகளாலையும் அலக்கழிக்கப்பட்டோம். சரி, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நீங்க பூத யாத்திரை பூஜையே ஆரம்பிச்சீங்க. இனி பூதலோகத்துக்கு போயிடலான்னு நாம நம்பணும். ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மோட முன்னோர்கள் செஞ்ச முன்வினை பயனா இப்ப புதுசா அசீம் பதுதான்னு ஒரு எதிரி பூமிக்குள்ள இருந்து முளைச்சிருக்கான். முளைச்சு வந்தாலும் சரி, பிறந்து வந்தாலும் சரி, பார்க்கணும்னா பார்த்தானே ஆகணும் ராஜா. அது சரி, ஒருத்தர் போனா இன்னொருத்தர்னு இப்படி வரிசையா எதிரிங்க வரும்போது நாம நிரந்தரமா இந்த பூலோகத்திலே இருந்துருவோமோன்னு பயமா இருக்கு பாட்டி. இன்னும் எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் மூசா, நாம பொறுமையா அதுங்கெல்லாம் அழிச்சிட்டு பூலோக ஜனங்களெல்லாம் காப்பாத்திட்டு பொறுமையா பூதலோகம் போவோம். ஆமாமா, அப்படியே போனாலும் இங்க ஒரு ஆளை வச்சுட்டு தான் போகணும். பாவம், பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்களே, அவளை காப்பாத்தணும்ப்பா. அதுக்கு என்ன பாட்டி, அப்பாவை எங்கேயே விட்டுட்டு போனா போச்சு. வேற வேணையா வேணாண்டா, இங்க இருக்கவங்களுக்கு ஒப்பனை பிரச்சனையா போயிடுவான். அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்னது என் புருஷன் பேர் அடிபடுது? அது ஒண்ணு இல்ல, இந்த உலகத்திலேயே உன் புருஷன் தான் சமாதான தூதுவன்னு பேசிட்டு இருந்தோம். அதான பார்த்தேன். அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவன் கூட விளையாடிட்டு இருக்க? அலாவுதீன், எனக்கு 2000 வயசு. நான் ஒன்னும் ஜிலாவுதீன் மாதிரி 40 வயசு சின்ன பூதம் இல்ல. நானும் அதை அவன்கிட்ட சொல்லி பெரிய பூதோட என்னடா விளையாட்டுன்னு திட்டிட்டு இருக்கேன். பக்ஷிஸ் அது எப்பா
பர்ச்சேஸ்க்கு 2000 வருஷம் தாண்டி இருந்தாலும் சின்ன பையனோட மோசமா தான் நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் வீடு தங்குறது இல்ல. சாம்பார் வாசனை புடிச்சுக்கிட்டு வீடு வீடா போய் மனுஷங்க சமைச்சு வச்சிருக்கிறத ஒண்ணு விடாம தின்னுறான். அக்கம் பக்கத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் சாப்பிட்டதுக்கு கப்பங்கட்டியே மாறல. சின்ன வயசுல நீங்க கூட தான் சாப்பாடுறாமன்னு கேள்விப்பட்டேன். இப்ப மட்டும் என்னவா அதேதான். அப்பா நிறுத்துங்க. இதுக்கு அப்புறமா என் மகனை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது. உள்ளத சொன்னா உடம்பு எரியுதாக்கும். என்ன உள்ளது இல்ல என்னடி உள்ளதுங்கிற? ஐயோ 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க 2 பேரும் சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. அப்பா என்னப்பா சொல்லு. பக்ஷீஷ் பல வருஷமா பூமிக்குள்ளே அடப்பட்டிருந்தாரு. நம்ம பூத குடத்துக்காக பணைய கைதியா பலிகடாவா அசீமோட பிடியில இருந்தவரு. 2000 வருஷங்களை கடந்திருந்தாலும் அவரோட மனசும் உடம்பும் இன்னும் அதே 10 வயசா தான் இருக்கு. அதனால அவருக்கு சில விஷயங்கள் தெரியலாம், சில விஷயங்கள் தெரியாம போகலாம். நாம தான் அவருக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஒரு குழந்தை மாதிரி அவரை நாம பாத்துக்கணும். அப்பா கஷ்டமோ நஷ்டமோ முடியுதோ முடியலையோ விரும்புறீங்களோ விரும்பலையோ இனிமே நீங்க தான் பக்ஷீஷ பாதுகாப்பா பாத்துக்கணும். அது சரி அது சரி நான் பாத்துக்கிறேன். பக்ஷீஷ் என்ன மீறி எதுவுமே பண்ண மாட்டான் பூசா. அப்பா பக்ஷீஷ மனுஷங்க பொல்லாப்புல இருந்து பாதுகாக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த அசீமோட தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கணும். அப்படி காப்பாத்தணும்னா முதல்ல நீங்க பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு பாதுகாப்பா இருக்கணும். என்னது மறுபடியும் பாதுகாப்பு வளையமா? மறுபடியும் பாதுகாப்பு வளையமானா மறுபடியும் எதிரி வந்திருக்கானே என்ன பண்ண முடியும்? அப்பா மட்டும் இல்ல நீங்க எல்லாருமே பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கங்க. பகல்ல நாம ஜாக்கிரதையா தான் இருப்போம், அப்ப தேவையில்லை. ஆனா ராத்திரி நேரத்துல நாம எல்லாருமே அசந்து தூங்கும் போது அசீம் நம்மள மீறி நம்மள தாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பாதுகாப்பு வளையம் அவசியம். மூசா நல்லதா சொல்றான், சரின்னு சொல்லுங்களேன்.